நேற்றைக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது. அடுத்த தேர்தல், அதாவது 2026 தேர்தலுக்கான தயார் பணிகள் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதில் நிச்சயமாக எவ்வளவு சீட்டு வாங்கணும், எந்தெந்த தொகுதி கேட்கணும், யாரை நிப்பாட்டணுங்கிற அந்த பிளான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம ராஜ்யசபாவில் ஒரு உறுப்பினர் நமக்கு கிடைச்சாச்சு, சட்டசபைக்கும் நம்ம உறுப்பினர்களை அனுப்பணும் 2026ங்கிறது தான் நம்முடைய கட்சியுடைய இலக்கு. அதாவது உடலை கரெக்டாக பார்த்துக்கணும்னு உலகநாயகன் எப்போதுமே சொல்லுவார். நம்ம ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணணும், டயட்டை கரெக்டாக பார்த்துக்கணும். அதாவது எந்த ஒரு அடிக்டிவான பழக்கத்துலையும் போய் மாட்டிக்கக்கூடாது. அதாவது இது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற எந்த கெட்ட பழக்கத்துலையும் மாட்டிக்கக்கூடாது. நம்ம தான் முடிவு பண்ணணும், இது வேணுமா வேண்டாமான்னு. இது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற எந்த ஒரு அடிக்டிவ் நேச்சர், எந்த ஒரு போதை பழக்கத்துக்கும் அடிமையாயிடக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் ரோபோ சங்கருக்கு ஒரு ஃபோன் காலில் பேசும்பொழுது கூட எச்சரிச்சிருப்பார், கவனமாக பார்த்துக்கணும் உடம்ப அப்படின்னு. அப்படிப்பட்டவர் அந்த பாருங்கள் எப்படி வராரு பாருங்கள் அவர் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு. இதே மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் அனுபவம் உண்டு. நான் அவரை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நாங்கள்லாம் போயிருக்கோம். அதாவது எந்த இயர்னு எனக்கு 2011 இந்த வருஷம், அதாவது மன்மோகன் வந்த வருஷம். அதில் நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போயிருக்கோம். ஃபோட்டோ டேட்டு பிப்ரவரி மாதம். எங்களுக்கு ஃபோட்டோ டேட்டு பிப்ரவரி மாதமோ ஜனவரி மாதமோ ஒரு ஃபோட்டோ டேட்டு. போய் ஃபோட்டோ எடுக்கிறோம். அப்போ சாதாரணமாக இருக்கார், நார்மலாக சாதாரணமாக இருந்தார். அதுக்கப்புறம் கேரளாவில் அவருக்கு வாழும் வரலாறு அவார்டு கொடுத்தாங்க. அங்கே போகிறோம் நாங்கள் எல்லாமே, ஒரு வார கேப்பில் போகிறோம் வாழும் வரலாறுக்கு. அங்கே பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ளே ஆளே வேறு மாதிரி 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கார். எனக்கு ஆச்சரியம், எப்படிடா என்னடா பண்ணுறாருன்னு. அதே மாதிரி தான் போன வாரம் பார்க்குறப்ப வேறு மாதிரி இருக்கார். இப்போ பாருங்கள் அந்த இதில் நடந்து வர்றதை பார்த்தா 20-25 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கார். அப்படி என்ன எக்ஸசைஸ் பண்ணுவார், என்ன டயட்டில் இது பண்ணுவாருன்னு நமக்கு தெரில. செமையாக உடம்பை குறைச்சி வயசாக குறைச்சி அப்படி இருக்காரு. இப்போ கல்கி 2898 AD அந்த படத்தோட ஷூட்டிங்க்கு தான் அவர் கிளம்ப போறாரு. அடுத்த மாதம் அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பம். இப்போ அந்த படத்தை பற்றி நேத்திலேருந்து பரபரப்பாயிடுச்சு. ஏன்னா தீபிகா படுகோன் மிக முக்கியமான சுமதிங்கிற கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அவங்கள ஒரு குயின் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க போன பார்ட்டில். அவங்க அன்ரீசனபிளான ஏகப்பட்ட டிமாண்டு, அந்த டிரைவர் பேட்டாலேருந்து எல்லாமே ரொம்ப அதிகமாக கேட்டவுடனே பார்த்தாங்க, இது வேண்டான்னு முடிவுன்னு அவங்கள தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்ததாக கமலஹாசன் ஷூட்டிங் போகிறது கல்கி ஷூட்டிங்க்கு தான். அவர் அன்பரிவு ஷூட்டிங்க்கோ அருண்குமார் ஷூட்டிங்கோ போகல, கல்கி 2898 AD ஷூட்டிங்க்கு அவர் போகிறாரு.